நமக்கு ஒரு நேசர் உண்டு. நம்மை பார்க்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் இயேசு ராஜா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? எத்தனை பேர் அதனால தேற்றப்படுறீங்க? நம்மளை 24 மணி நேரமும் காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு. நம்ம 24 மணி நேரமும் விசாரித்து நடத்துகிற ஒரு நேசர் உண்டு. அவர் இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் தருகிறார். ஓ, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அப்படி ஆராதிப்போமா நம்முடைய கர்த்தரை. எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக நினைத்தது தடைபடவே இல்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையும்
எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? உண்மையாவே உண்மையா பாடுவோமா? இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. திரும்ப சொல்லும், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம். நிறைய நேரத்தில் நம்ம பாடுறோம், ஆனா நம்முடைய இருதயமும் சிந்தையும் ஒரே மனசா எசைஞ்சு போதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு விசை உங்க சிந்தையையும் உங்க மனசையும் அப்படியே ஒருநிலைப்படுத்துங்க. ஆண்டவரை நோக்கி ஒருமனப்படுத்தி, ஆண்டவரை மையப்படுத்தி உங்க கண்களுக்கு முன்பாக இயேசுவை வைங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே. உம் பொன்முகம்தான் நான் கரம் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் முழு பலத்தோடு பாடுங்களேன், கர்த்தர் நல்லா சந்தோஷப்படுவார். அல்லேலூயா